சசி இயக்கத்தில் விஜயாண்டி ஆசிரியர் நடிப்பவர்களுக்கும் 100 படத்துக்கு அவங்க 100 படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஒரு நல்ல கருத்தை ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையான விதவைகள் மறுமணத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆண்கள் என்னதான் மனைவி இருந்தாலும் திருமணம் செஞ்சா எந்த ஒரு தப்பான இதுவும் எதுவும் யாரும் சொல்லாத ஒரு காலகட்டம் தான் எப்போதுமே அப்பையிலிருந்து இப்ப வரைக்கும் இருக்கு. ஆனா இதே பெண்கள் திருமணம் செஞ்சா அதை ஏதோ ஒரு கண்ணோட்டத்துல சில பேர் எதிர்க்கத்தான் செய்வாங்க. அதுவும் கிராமங்கள்ல நிறைய நெறிமுறைகள் இருக்கு அதுக்கு. அதை பத்தி தான் பேசியிருக்காரு டைரக்டர் சசி. ஆனா பேச வேண்டிய ஒரு கருத்து தான் நல்லா கொஞ்சம் நல்லாவும் பேசியிருக்காருன்னு தான் சொல்லணும். யாசிகா ஒரு இளம் உதவியா நடிச்சிருக்காங்க. சின்ன வயசுல கணவனை 2 பசங்களோட தனியா பசங்களை வளர்த்துக்கிட்டு போராடி பசங்களை வளர்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, நம்மளுக்கு ஒரு துணைய தேர்ந்தெடுத்த என்ன அப்படின்னு நினைக்கிறப்ப அத பசங்கள்கிட்ட சொல்லும் போது அவரோட மூத்த பையன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அதாவது அவங்க அந்த பையன் இன்னும் மெச்சூரிட்டி ஆகல, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல தான் இருக்காப்புல. அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால அந்த பேச்சை அப்படியே விட்டு போயிடுது, அப்படியே அதை விட்டுறாங்க. அப்புறம் குறிப்பிட்ட காலம் மாறினதுக்கு அப்புறம் பையன் அவன் வெளியில வேலைக்கு போய் அவன் மெச்சூரிட்டி ஆன பேப்பரும் நம்ம அம்மாவுக்கு ஒரு துணியை செஞ்சு வைக்கிறதுல தப்பு இல்லை, எவ்வளவு நாளைக்கு தான் அவங்க தனியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு திருமண ஏற்பாடுக்கு ரெடி பார்த்தான். அதை ஏத்துக்கிற நிலைமையில அவங்க இல்லை அந்த நேரத்துல மனநிலையில. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ்ஸே சசியோ டாக்டர் சசி எடுத்துக்கிட்ட கண்டென்ட் தான் சொல்லணும். பெண்களுக்கு மறுமணம் கண்டிப்பா அவசியம் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டாரு. ஆண்களுக்கு எப்படி துணை தேவையோ அதே மாதிரி பெண்களுக்கும் கண்டிப்பா தேவைங்கிறத அவரு அழுத்தமா சொல்லியிருக்காரு. அதை யாசிகாவோட நடிப்பு அருமையா வெளிப்படுத்திருக்காங்க. அவங்க அந்த கேரக்டரை கொடுத்த கேரக்டரை இளமதவியா அவங்களுக்கு நடக்கிற சில செயல்பாடுகள் அதிலிருந்து மீண்டு அவங்க பசங்களை வளர்க்குற விதமாகவும், கஷ்டப்பட்டு பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறதாகட்டும், எல்லாத்தையுமே அவங்களோட மன உணர்வுகள் எல்லாத்தையுமே அழுத்தமா பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த படம் அவங்களுக்கு அவங்க நினைச்சு விட்டு வர கேரியர், வளர்ந்து வர கேரியர்ல இது ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய படமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல கேரியரை க்ரோத் பண்ற படமாகவும் இது அமைங்க. இன்னும் இவங்கள நல்ல விதமா நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணா அவங்க ஒரு மிகச்சிறந்த நடிகையா நீண்ட காலத்துக்கு தமிழ் சினிமாவில் பயணிப்பாங்கன்னு தோணுது. விஜயாண்டி இந்த படத்தோட ஹீரோ கிடையாது. அவர் ஒரு கதைக்கு தேவைப்படுற ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ணியிருக்காரு. எக்ஸ்டெண்டட் கேரியர் தான், செகண்ட் ஹாஃப்ல தான் வர்றாரு அவரு. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கிரீனே கொஞ்சம் என்கேஜிங்காகவும் அதே நேரத்துல சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்ல தான் நல்லா ஒரு குயிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு செட்டிலான காமான ஒரு கேரக்டர் பண்ணிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். நீட்டா பண்ணியிருக்காரு. ப்ளஸ் சப்போர்ட்டிங் ரோலா வந்திருக்காரு பாலாஜி சக்திவேல், அஜய் தர்ஷன், அவரோட தம்பி அவரோட பையன், ப்ளஸ் ஹீரோயின்களா வர சின்ன பொண்ணுங்க எல்லாரும், கருணாசு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க பிடித்த கேரக்டர் நீட்டா கச்சிதமா பண்ணியிருக்காங்க. படத்துக்கு பிளஸ் ஒளிப்பதிவு சொல்லலாம். அந்த மண் வாசனையோட அந்த கிராமிய சூழ்நிலையை நல்லா படம் பிடிச்சு காமிச்சிருக்காங்க. மியூசிக்கும் கொஞ்சம் கட்டலா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லா கிளிப்ஸியா பண்ணியிருந்தா கொஞ்சம் என்கேஜிங்கா இருந்திருக்கும். சசியோட எல்லா படத்துலையுமே ஒரு மெசேஜ் நல்லா பண்ணுவாரு, கன்வே பண்ணுவாரு. இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. அதை கொஞ்சம் அழுத்தமாகவும் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இது தேவையான ஒரு கருத்து தான். படத்துல பிரச்சனையும் இல்லை இருக்கு. செகண்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு எங்கேஜிங்காகவும் ஒரு விறுவிறுன்னு போதும், அதே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இழுத்துட்டாங்களோங்கிற நிறையா தோணுது. கொஞ்சம் ட்ராமாத்தனமும் கொஞ்சம் கமர்ஷியல் ஐட்டம் இல்லாததுனால கொஞ்சம் ஒரு மாதிரியா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்க லேக்கிங்கா தோன்றுது.
இதே செகண்ட் ஹாஃப் அது அப்படியே நேர்மாறாக கொஞ்சம் ஓரளவு படத்தை எங்கேஜிங்காக கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் மனசு இருக்குன்னா இன்னமும் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக அமைஞ்சிருக்கும். கொஞ்சம் அழுத்தமாகவும் சொல்லிக்கலாமோன்னு தோணுது. அவங்களுக்கு கல்யாணங்கிறது ஏன் அவசியங்கிறத இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லியிருக்கலாமோங்கிறத நிறைய தோணுது. இருந்தாலும் எந்த ஒரு ஆபாசமும் வன்முறையும் இல்லாம ஒரு டீசெண்டான ஃபேமிலியோட வாட்ச் பண்றதுக்கான ஒரு அருமையான மூவி. ஒரு மெசேஜையும் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்க.